ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கான ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாங்க. இது ஆக்குபேஷனல் தெரப்பியில் இந்த ஆக்டிவிட்டி ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஆக்குபேஷனல் தெரப்பி சென்டரில் பிளாஸ்டிக்கில் வச்சுருப்பாங்க. குட்டி குட்டி டப்பாவாக நிறைய வச்சுருப்பாங்க. அந்த டப்பாவை ஒன்று மேலே ஒன்று அடுக்க வைப்பாங்க. இப்போ ஆட்டிசம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களையும் லைனப் தான் பண்ணுவாங்க. எந்த பொருளையும் ஒன்று மேலே ஒன்று அடுக்க மாட்டாங்க. ஸோ அதையை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த டப்பா. இப்போ இந்த டப்பா பார்த்திங்கன்னா லைனாக அடுக்கி வைக்கிறத விட ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்க தான் ஆட்டிசம் குழந்தைங்க விரும்புவாங்க. ஸோ இது மூலியமாக நம்ம ஒரு பொருளை லைனாக அடுக்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒன்று மேலே ஒன்று அடுக்கியும் விளையாடலாம் அப்படின்னு அந்த குழந்தைங்களுடைய இமேஜினரி ப்ளேவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இமேஜினரி ப்ளே அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கிற மாதிரி கப்ஸு, இந்த நான் ரிங்ஸ் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி ரிங்ஸு, அதுக்கப்புறம் பிளாக்ஸு, இந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். உங்கள் குழந்தை எதை லேர்ன் பண்ணிக்குதோ அதை நீங்கள் கொடுக்கலாம். இப்போது பிரணீத்துக்கு பிளாஸ்டிக் கப்ஸ் என்கிட்ட இல்லாததுனால இந்த மாதிரி சாதாரண கப்பையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் பிளாஸ்டிக் கப் வாங்கினாலும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறது தான். இந்த மாதிரி கப்புனாலும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறது தானே. அதனால் இந்த கப்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கு அடுத்தது அந்த ரிங்கு காமிச்சேன் இல்லைங்களா, அதையும் ஒன்று மேலே ஒன்று போடுறதுனால அப்படியும் விளையாடலாம் அப்படிங்கிற இமேஜினரி விஷயம் குழந்தைங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ உங்கள் வீட்டில் ஆட்டிசம் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண சிம்பிளான ஆக்டிவிட்டியாக இருந்தாலுமே கூட இதில் கூட குழந்தையோடைய ப்ளே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தையோட என்ஹான்ஸ் பண்ணுங்கள். நான் இந்த அப்பப்போ இந்த ப்ளே கொடுப்பேன். ஸோ ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. எப்போது எந்த ப்ளே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத போட்டு வச்சுட்டு நீங்கள் அந்த ஷெட்யூல் படி உங்கள் குழந்தைக்கு ப்ளே கொடுக்கணும், ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும், ப்ளே கொடுக்கணும். அப்படி கொடுக்குறது மூலயமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் கொண்டு வர முடியும். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஆட்டிசம் குழந்தைங்களுக்கான ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி வீடியோஸ் தான் நம்ம சேனலில் இப்போதைக்கு போட்டுட்ருக்கேன். இனி அடுத்த ஆக்டிவிட்டீஸ் அடுத்தடுத்து சொல்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச்.